வினை செயல் வகை. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்தெனிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்ந்து நிற்பது குற்றமாகும். தூங்குக தூங்கிற் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம். ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது. ஒல்லும் வாயெல்லாம் வினைநன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய்நோக்கிச் செயல். இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும். இயலாத இடமாயின் அதற்கு ஏற்ற வழியை அறிந்து அந்தச் செயலை முடிக்க வேண்டும். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தெரும். ஏற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைவிக்கும். பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தக்க காலம் மேற்கொண்ட தொழில் உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல். செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்தபோது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்தல் வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்துனை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். வினையான் வினையாக்கிக் கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்து கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றது ஆகும். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும். உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. தம்மைவிட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும் பொழுது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வர்.